என்னடா முதல் வானத்துலேருந்து ஏதோ வீடியோ போட்டு காட்டான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றுமில்லை. நாங்கள் எல்லாம் இப்போ பாலப்பழ சீசன் ஒன்படியாக பாலப்பழம் ஆயிரக்கு தான் நாங்கள் வலிக்கிட்டோம். வாகனத்தில் போவோம்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்போ இவங்களெல்லாம் ரெடியாக சொல்லிவிட்டு நாங்கள் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு நாங்கள் வாகனத்தை கொண்டு வர எல்லாம் ரெடியாக நின்றாங்க. அதில் 2 3 பேர் வர்றேன்னு சொல்லி போட்டு வராமையே நின்றுட்டாங்க. அந்த சைக்கிளில் நிற்கிறாள் பாருங்க, அவன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டான். பிறகு இன்னொருத்தர் வரையிலேன்னு சொன்ன இன்னொருத்தரை நாங்கள் ஏறுறத வலிக்கிட்டு பார்த்து போனால் நல்லா இருக்குமெண்டு அவரே வந்துட்டார். இந்த அவர்றான் இவர்றான் வரையிலேன்னு சொல்லி போட்டு வர்றான். இப்போ என்ன வீட்டை பிரச்சனையும் வீட்டை போன் அடிக்கோ இவர்தான் வர்றன்னு சொல்லி போட்டும் வராதால் திரும்ப கூப்பிடால் வரையிலே சொல்லி கொண்டிருக்கான். சரி எல்லாரும் மாறியாச்சு, நாங்களும் வலிக்கிட்டோம். இவ்வளோ பேரோட தான் நாங்கள் இப்போ போகிறோம். பாலப்பழம் ஆயிரதுக்கும் வேறு ஏதோ குளத்தில் குளிக்க போகிறாங்களாம்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு சிட்டு வேறு அண்ணன் அம்மன் கோயில் ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே நாங்கள் வலிக்கிட்டோம். பிறகு வேற எங்களோட டிரைவர் அண்ணா எங்களோட படியெல்லாம் எங்களோட சேர்ந்து வாரான். அவன் எங்களோட படியல் கோயிலில் பக்தி பரவசமாக ஆகிட்டாங்க. எல்லாம் நெத்தி இல்லாமல் முழுக்க திருநூறு அடித்து போட்டு எங்களோட மூத்தவர் உப்பே டிஷர்ட்டை காட்டி போட்டு அவர் வைக்க யாருக்காம பின்னைக்கு இருக்கிறாரு. அப்படியே பாட்டையும் போட்டுக்கொண்டு காய்ச்சிட்டு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ தொடர்ந்து எங்களோட வீடியோவை பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ நம்மளால சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இந்த 2 படிகளையும் பார்த்தாலும் எங்களை மாதிரி எங்கேயோ வலிக்கிட்ட மாதிரி தான் கிடக்குது. எல்லா படியும் எல்லாத்துக்கும் போனவங்க ஏமாத்தல ஒருத்தர் கண்களிலே கண்களிலே அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா பேசியது இப்போ நாங்கள் பாலப்பழம் ஆயிரதுக்கு அந்த புதுக்குடியிருப்பால் போகிற சாலை என்ற இடத்துல நாங்கள் போகிறோம். அங்கே பாலப்பழம் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னபடியாக தான் நம்ம அங்கே போகிறோம். இதை விட பூநகரி அங்கால சைட்லேயும் கொஞ்சம் நிறைய இருக்குதாமன்னு சொல்கிறாங்க. அதை எங்களுக்கு அங்கே போகல நாங்கள் இன்னும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதோ ரோட்டால் கனவே நடந்து போகிறாங்க. ஏனென்றால் வெட்டாப்பில் கண்ணவியம்மன் கோயில்ட வருடாந்த பொங்கல் திங்கக்கிழமை, அதால் நிறைய பேர் அங்கே நேர்த்திக்காவோ நடந்து போகிறோம். இங்கேருந்து வெட்டாப்பில் கோயிலுக்கு நிறைய தூரம் நடந்து போயினோம். விசேஷமாக நடக்கிற பொங்கல் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ நாங்கள் பரந்தன் சந்தி தாண்டி முல்லைத்தீவு ரோட்டால் போகிறோம். முல்லைத்தீவுக்கு அதால் தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போகலாம். இந்த ரோட்டால் தான் இந்த வெட்டாப்பளைக்கு போகிற பக்தர்களும் இதுக்கெல்லாம் நடந்து போய்கொண்டிருக்கணும். நிறைய பேர் போய்கொண்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே நிறைய சனம் போய்கொண்டு ரோட்டால் நாங்கள் போகிற சைட் முழுக்க சனம் போய்கொண்டே தான் இருக்குது. இதால் வேறைக்கலாம் இந்த போன வருஷம் நான் வெள்ளத்தால் பாதிப்படைஞ்சு இந்தியாக்காரர் வந்து பாலம் கட்டினாங்க. அதான் இந்த பாலம் வந்து நாங்கள் இதுக்கால போவைக்குள்ள தான் இந்த பாலத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதையும் நான் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள் இந்த பாலத்தை அப்படியா.
இது அந்த பாலத்தை தாண்டி போகையில் அடுத்த பாலம் இது கொஞ்சம் பெரிய பாலம். இது கனகாலமாக கட்டுப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ தான் கட்டி முடியுது போல நடக்குது. தொடர்ந்து போய் கொண்டிருந்தாங்க. இது என்ன இடம் என்று தெரியுதா? இதான் எங்களோட அக்கா அண்ணாமார் வளர்ந்து வந்த இடம். அவங்க வச்ச தேராவில் தெற்கு மர காடு தான் இது. சரி, இதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு காலம்பரை ஒன்றும் சாப்பிடல, எதுவும் வேண்டி சாப்பிட்டுட்டு போவோம்ண்டு இதில் கொஞ்ச நேரம் நாங்கள் இருப்போம்ண்டு எல்லோரும் டிசைட் பண்ணோம். அப்ப கேளு சொல்லு, இது எங்கே நிற்கிறோம்னு சொல்லு. எங்களோட உடையில் இதில் எந்த பிளான் போட வலிக்கிட்டாங்களோ என்ன மாதிரி எங்கே போய் ஆயிடுறது எல்லாம். இப்படி எடுத்து திறந்து போட்டோம், இப்படி பேக் விட்டோம். சரி, இறங்கி அதில் கேன்டீன் இருந்தது. கேன்டீனில் சோட்டி சாதம் இருந்தது, அந்த ரோல் வடைகள் அதில் இருந்தது. அது வேண்டி சாப்பிட வேண்டு கேன்டீனுக்கிட்ட போனாங்க. அந்த ரோல் வடை அதில் இருந்தது. பிறகு என்ன எல்லோரும் வேண்டி சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. அதுலேயே கொஞ்சம் காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. இப்படியான இடங்கள் வந்தால் எங்களை பிள்ளைகளுக்கு காணும். அதை விட்டு இறங்கவே மாட்டாங்க. பல கதைகளெல்லாம் கழிச்சு போட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாம் வழியில் வலிக்கிடுவோம். செத்துட்டானோ இதில் ஓட நல்லா இருக்குமாடா பைக் ஓடான. இதான் இதில் பைக்கெல்லாம் என்ன மாதிரி ஓடுறாங்கன்ட்டு பாருங்க. வடையா காட்டு. இந்த எங்கடப்படியே எல்லாம் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்காங்களே. இதில் இருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லா தான் இருக்குது. நாங்கள் இந்த வடையை தான் வேண்டி சாப்பிட்டுருக்கோம். வடை அவ்வளோ நல்லா இல்லை என்றாலும் பசிக்குது. அந்த வடையாக நாங்கள் வந்து சாப்பிட்டுருக்கோம். அப்படிங்களா? போடாதான் தாங்களா முன்னுக்கு சோழா. அப்புறம் என்ன சாப்பிட முடியாது. திரும்ப உங்களோட பயணம் தொடர்ந்து வாழைப்பழத்தை நோக்கி தொடர்ந்து நாங்கள் வழிக்கிட போகிறோம். நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் சொன்னோம். அந்த அண்ணா ஒரு எங்களை தெரிஞ்ச அண்ணா வாழைப்பழம் இருக்குன்னு சொன்னால் அவர்கிட்ட வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இன்னும் ஒரு பிளானும் வச்சுருந்தோம். அது உங்களுக்கு நான் சொல்ல என்னென்னா வந்து இங்கே சமைச்சு சாப்பிட வேண்டும். சமைச்சு சாப்பிட எங்களுக்கு நேரம் இருக்காது. அப்போ நாங்கள் அவன் வீட்டை சமைக்க கொடுத்துட்டு நாங்கள் வாழைப்பழம் ஆயிருக்கு அந்த காட்டுக்கிட்ட போயிட்டோம். அதுக்கு பக்கத்துல விட்டுட்டு போ. அப்படி செஞ்சா சரி. வண்டி இதுக்குள்ள போறது என்னன்னு தெரியல. முன்னுக்கு பாருங்க கொஞ்சம் பாலம்பரம் வந்துட்டா. ஆனா சிங்கம் புலி வந்தா கஷ்டம் தான். கண்ணாடி ரோட் அங்கான உள்ள கிடக்கடா. இது இல்லையா உள்ள போகணும் கூட. இது வழியா கிடக்கா. நான் சொன்ன ரோட அந்த ரோடு அப்பேடா நான் பிஸ்கம் மோட்ல இருந்து அது சொன்னிக்குள்ள ரோடு அதுதான். டேய் பை புலிகிளி வந்து குடிக்கணும்னா இது பிரச்சனை. இதுல என்ன காத்து எடுக்க போறேன். அப்புறம் கண்டாங்கறானே பை. டேய் இது இதோ டேய்
இதோ 3 வேடர்கள் இப்படி காட்டுக்குள் சென்று கொண்டிருக்கிற 3 வேடர்கள், பழங்குடி வேடர்கள். இதோ தொப்பியோட இதில் என்னென்னா 3 பேரை தவிர மிச்சம் எல்லாரும் வானத்தில் ஏறிட்டோம். அப்போது ஒரு 3 மான் உண்டு இதில் க்ராஸ் ஆனது. நான் வீடியோவில் எடுக்கல, அதில் மிஸ் ஆகிட்டுது. இவங்களை என்ன பயமுறுத்திட்டாங்க, மானுக்கு பின்னால் சிறுத்தை ஓடி வர வேண்டாம், தான் எல்லாம் ஏறுறாங்க வேகமாக. வாழைப்பழம் காலத்துல மான மதி இப்போ என்னென்னா காட்டுக்குள்ளே வந்துட்டோமா, அதான் இந்த வெட்டுக்குரியெல்லாம் போட்டுக்கொண்டு ஆக்கள் வலிக்கிட்டோம். இன்னும் ஒரு வாழைப்பழத்தை கூட நாங்கள் இன்னும் கண்ணில் காணையில். அதான் உண்மையான விஷயம். உள்ளே தொடர்ந்து போய் பார்ப்போம். எல்லாத்தையும் போட்டுட்டு வாழைப்பழமாயா விட்டா என்ன நடக்கும்? இப்படியே நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கோம் பாலப்பழத்தை தேடி. ஆனால் இன்னும் ஒன்று கூட காணையில் என்ன நாங்கள் தடயங்கள் இருக்குது. இந்த இடத்தை நாங்கள் இப்போ பொலிசுக்கு அறிவித்தல் கொடுத்து இந்த இடத்தை நாங்கள் பார்க்கணும். இதுவே திருப்பியும் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மரங்க நாங்கள் வெட்டுப்பட்டிருக்கு, சரியாக தரிக்கப்பட்டு என்ன காட்டுனா நம்ம மட்டும் போட்டு டேய் வாழைப்பழம் பாய வந்துட்டு இவர் எங்க வச்சிராஜ் இது அடே வாழைப்பழத்துக்கு வந்துட்டு இவன் லூஸ் பிடிச்சிட்டு ஃபைனலி அங்கே பாலப்பழமே இல்லை. இவ்வளோ தூரம் பாலப்பழத்துக்கு வந்துட்டு பாலப்பழம் இல்லைன்னா சரியான மேன வருத்தம் எல்லாருக்கும். அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு அடுத்த பிளானுக்கு போவோம் எல்லாம் கதைச்சி கொண்டிருப்போம். அதை விட அங்கே சரியான வெக்கையாக இருந்தது. நாங்கள் போன வாகனத்தில் ஜன்னலும் திறக்கல. அது அப்போ அப்படி காற்றும் பெறையில் ஒன்றும் பெறையண்டு கதவுகளையும் திறந்து விட்டுட்டு போலீஸ் அங்கே இல்லையாண்டு அப்படியே திறந்து விட்டுட்டு போக வலிக்கிட்டேன். நாங்கள் காற்று படட்டுமெண்டு அது நல்லா தான் இருந்தது. காற்று வெளியிலேருந்து கதவை திறந்துட்டு இப்படி இருக்க. அடுத்து என்ன எங்களோட பிளான் பி தான். நாங்கள் போய் குளமொண்டு குளிக்க போவோம்ன்ட்டு வலிக்கிட்டோம். எங்கே உடையார்கட்டு அந்த வாய்க்கால் அதில் அவங்க குளிப்போம்ட்டு அதில் நல்லா இருக்குமென்று சொல்கிறாங்க. அப்போ அதில் போய் இருக்க குளிப்போம்ட்டு தான் வலிக்கிட்டோம். நாங்கள் அந்த குளத்துக்கு போகிற பாதை இருக்குத்தோம் அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ பியூட்டிஃபுல். அந்த என்ன சொல்கிறது, அந்த இயற்கை காட்சிகள் நல்லா சூப்பராக இருந்தது. அதையே ரசித்து கொண்டு எல்லாம் பார்த்து கொண்டு போயிருந்தேன். ஏன்டா இதுதான் எல்லாருக்கும் ஃபஸ்ட் டைம். சில பேர் போயிருக்காங்க, ஆனால் எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த குளத்துக்கு போகிறது. அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த வாய்க்கால் சைட்டால் அந்த பக்கத்தாலேயே போய்கொண்டிருக்கு. அதுன்ற தொடக்கம் தான் அந்த குளிக்கிற இடமா இருக்குன்னு நான் நெச்சு கொண்டு வரேன். அதேமாரி தான் அந்த இடம் தான் அந்த குளிக்கிற இடமா இருக்குது அங்கே. அதை விட அந்த பக்கத்தில் இருக்கிற வயல்வெளியெல்லாம் ஹைலைட்டு. அது அவ்வளோ அழகாக கொடுக்குது அந்த இடத்துக்கு. எங்களுக்கு இந்த வாய்க்கால் எப்போ திறந்து விடுவாங்கன்ற டைம் தெரியாது, ஆனால் அந்த தண்ணியை பார்க்கல இப்போ திறந்து விட்டுருக்காங்கன்ட்டு சொன்னாங்க. அப்போ இதுதான் குளிக்கிறதுக்கு நல்ல நேரம் என்று சொன்னாங்க. அப்போ நாங்களும் அதை நம்பி தான் போய் கொண்டு வந்த நாங்கள். கூடுதலாக இந்த வாய்க்கால் தண்ணி வந்து விவசாயத்துக்கான தேவைக்கு தான் திறந்து விடுறது. ஆனால் கொஞ்சம் தூரம் உள்ளே தான் போகணும். கிணறு தூரம் தான் கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள். ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு இந்த இடத்துக்கு. பாருங்க எப்படி இருக்குதுண்டு இந்த இடம். சரி இப்படியே போய் மேலே போய் அந்த குளத்தையும் பார்ப்போம்ட்டு எல்லோரும் மேலே ஓடிக்கிட்டோம் அந்த உயரமான இடத்துக்கு. இந்த எங்களோட மூத்த ரோடுக்கு போய் பாருங்க அந்த இடத்துக்கு நாங்கள் போக வலிக்கிட்டோம். அப்படியே மேலே இல்லை லைனில் போகிறோம் பாருங்க. இவ்வளோ வெக்க வெயிலத்துக்கால போனோம். எங்களுக்கு மேலே ஏறினதும் ஒரு காற்று வந்தது பாருங்க. அப்படியே அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் அது எப்படின்ட்டு. அப்படியே அந்த காற்று மேலே படைக்கில் அப்படியே சொர்க்கம்தான். அப்படியே இந்த கல்லில் இருக்குது பாருங்கள், உடையார்கட்டு குளமண்டு. அப்படியே அந்த தண்ணிக்குள்ள சின்ன பாலம் மாதிரி இருந்தது. அதுக்கு என்ன பேர் சொல்லணும்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல. அப்படியெல்லாம் இல்லை போய் நாங்கள் அதில் போய் அந்த வியூவை பார்ப்போம். எல்லோரெல்லாம் இல்லை அப்படியே நாங்கள் நடந்து போய் அந்த தொங்கலில் போனாங்க. எல்லோரும் சின்ன பயமும் இருந்தது. ஏன்னாடா அதில் அவ்வளோ காற்று நல்ல காற்று அடிச்சு கொண்டு இருந்தது. பக்கத்தில் ஒரு பிடிவானமும் இல்லை. வந்ததுக்கு இதென்றாலும் ஒரு பிரயோசனமாக இருக்கட்டுமே ரெண்டுட்டு அதில் போய் நின்று ஃபோட்டோ ஒன்று அடிப்போம்ட்டு எல்லோரும் போக வலிக்கிட்டாங்க அதுக்கிட்ட. சரி நானும் அதுக்கிட்ட போவோம்ட்டு நடக்க வலிக்கிட்டேன். அப்படியே அந்த மேலேருந்து அந்த வாய்க்கால் எடுத்துருக்கேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க.
என்ன நினைக்கிறீங்க தம்பி? சரி எல்லாரும் ஒன்றா வந்துட்டாங்க. சரி ஃபோட்டோ ஒன்று அடிப்போம்ன்ட்டு எல்லாரும் போஸ் கொடுக்க சொன்னால் வாங்க என்னென்று எல்லாம் போஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாக நிற்கிறான். அந்த பின்னால் ஒருத்தன் என்ன செஞ்சோன்னு இருக்கான் என்னென்னு தெரியல. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கல ஏதோ கப்பல்லையே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியான ஒரு இடம் இது. சரி அதில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அதில் வந்ததுக்கு குளிப்போமே. அந்த மூத்தவருக்கு இன்னும் சின்ன வயசுன்ற நினைப்பு. அப்படியே அதுலேருந்து கீழே இறங்க வலிக்கிட்டு நாங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு பாருங்க. அது உருண்டு வா ஒரு ஆள். இவ்வளோ நாள் குளிக்கல குளி. அந்த பேக் இருக்குல்ல. பட்டிக்கு வாங்க. நான் உன்னோட ஒரு பஞ்சு இதங்கட படியல். கொஞ்ச நேரமாக குளிச்சு கொண்டிருக்க டைம் போனதே தெரியல. பிறகு எல்லோரும் வலிக்கிட்டு நல்ல பசி வேறு. நாங்கள் சமைக்க கொடுத்த வீட்டை போக வலிக்கிட்டோம். அங்கே புதுக்குடியிருப்பு திருப்பவும் நான் அங்கே குளிச்சுட்டு வந்த பசியில் எல்லோரும் ஃபுல் கட்ட வலிக்கிட்டாங்க. சாப்பிட வலிக்கிட்டோம் எல்லோரும். எல்லோரும் சாப்பிட முடிஞ்சு எல்லோரும் இருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமே கண்டுட்டு இருந்து கதைக்க வலிக்கிட்டோம். அங்கே அவைண்ட வீட்டையே எல்லோரும் திக்காக ஒரு இடத்துல இருக்க வலிக்கிட்டாங்க. அங்கே அதில் ஒருத்தர் 2 பேர் நிற்கிறாங்க. வேறு பிடிக்க இங்காலையும் நிற்கிறாங்க. கொண்டா இப்போ பிடியம் தானே ஆக கொண்டா இந்த ஜேசியை போட்டுருவான். அவன் தீனா இருக்கான் சர்க்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவைகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு கறி காய்ச்சி தந்ததுக்கு சொல்லி போட்டு திரும்ப நாங்கள் எங்களோட பயணத்தை தொடங்கிட்டோம். இப்போ நாங்கள் திரும்ப எங்கே போகிறோம்னா இங்கே சூப் கடை இருக்குதானே. நல்ல சூப் கடை உண்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குமாம். அங்கே தான் எல்லோரும் இப்போ வலிக்கிட்டோம். திரும்ப அது வந்து முள்ளியவளையில் இருக்குது. நல்ல பசியில் ஃபுல் கட்டையில் இப்படியே எல்லாம் சரியாக டயர்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் படுத்துட்டாங்க பாருங்க. அங்கே அப்படியே புதுக்குடிப்பிலேருந்து இடையாள ஒரு ரோடுன்றது கேப்பாப்பழ ரோட்டுண்டு. அதுக்குள்ளால போனால் நாங்கள் அந்த முள்ளிய வேலைக்கு போகலாம். அது வந்து சொல்கிறது அந்த வெட்டாப்பிள்ளைக்கு பின்பக்கத்து ரோட்டால் போகிறது. அது எனக்கு படியாக தெரியலை, அப்படி தான் சொன்னாங்க எங்களோட படியால். உண்மையாக அதால் போகிறது ஒரு சோலை என்று தான் சொல்லலாம். ஏன்டா 2 பக்கம் வயலும் நல்ல காட்சிகள், உண்மையாக இயற்கை காட்சிகள் வந்து அவ்வளோ இருந்த. இதோடு சேர்ந்து எங்களோட பாட்டுகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு போய்க்கல இப்படி இருக்கும். நாங்கள் எங்களோட பாட்டு தான் கேட்டுக்கொண்டு போனாங்க. இப்படியே இந்த ரோட்டால் போய்க்கல அப்படியே புல்லரிச்சு இந்த பாட்டுலாம் கேட்டுக்கொண்டு இதுக்குள்ளால போக வைக்கல. எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு உணர்ச்சி ஒன்று வந்துட்டு இதுக்குள்ளால போய் இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கொண்டு போய்க்கல. அப்படியே நாங்களும் சேர்ந்து பாடிக்கொண்டு தான் போனாங்களே எங்களை பாட்டுகளை. இப்படியே நாங்கள் தொடர்ந்து இந்த பாட்டில் கேட்டு இந்த காட்சியில் ரசித்து கொண்டு நாங்கள் போகலிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கொண்டு நாங்கள்.
ஒரு மாதிரி அந்த முள்ளியோட ரோட்டுக்கிட்ட வந்தாச்சு. அந்த சூப் குடிக்க போகிற மண்டம் அந்த ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஒரு மாதிரி எங்களோட கெட்ட நேரம் என்னவோ நாங்கள் போன நேரம் அங்கே சூப் கடை பூட்டி இழுத்து சாத்தி போட்டு போயிட்டாங்க. இப்போ என்னென்னா எங்களோட வந்த ஃப்ரெண்ட் படிக்கணும் ஒருத்தண்ட ஃப்ரெண்ட் ஷோரூமுக்கிட்ட நின்று இப்போ அங்கே வதைச்சு கொண்டிருக்காங்க. இந்தா சும்மா இருக்க போட்டு டிராக்டரில் ஏறி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது வீடியோ அப்புறம் என்ன இனிதான் ஒரு பிளானும் இல்லையே. ஈவினிங் ஆகிட்டு லைட் ஆகிட்டு இனிமேல் வீட்டை போகிறோமெண்டு வழிகிட்டோம் எல்லாரும் அப்படியே அந்த ரோட்டாலேயே.